என் அன்பு பிள்ளையே, மனசாட்சி என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் உனக்கு துரோகத்தை செய்தவர்களை எல்லாம் நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை பற்றி நீ சொல்லும் பொழுதெல்லாம் உன் அப்பன் எனக்கே இங்கு கண்களில் கண்ணீர் ததும்புகிறது என்றால் அது எப்படிப்பட்டது? அந்த துரோகத்தை நீ எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறாய், எவ்வளவு கஷ்டங்களை நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதையெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் செல்லமே, துரோகத்தை செய்ததோடு மட்டுமல்லாமல் இன்னமும் அவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடத்திலே தவறாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நீதான் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறாயே தவிர அவர்கள் இன்னமும் ஒருவரிடத்திலே உன்னை பற்றிய தவறான வதந்திகளை பரப்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை நீ அறிந்திராத உண்மை. நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? நான் எப்படி இருக்கின்றோமோ அதுபோலத்தான் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பற்றி அவர்கள் நினைப்பதில்லை, அவர்களை பற்றி நாமும் நினைப்பதில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் இதே வேலையைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களிடத்திலே சென்று தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு கொண்டும் இருக்கிறார்கள். என் செல்லமே, உனக்கு இந்த துரோகங்களை செய்தவர்களுக்கு தெய்வம் என்ன தண்டனை கொடுக்கப் போகிறது என்று நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? தெய்வம் அவர்களை இப்படியே விட்டுவிடுமா என்று கூட என் குழந்தையினுடைய மனதில் சில நேரங்களில் நினைப்பது உண்டு. ஆனால் இப்பொழுது உன் அப்பன் உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது என்ற சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காகத்தான் இன்று உன்னிடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தவறுக்கு மேல் தவறுகள் செய்து உன்னை வருந்தும்படி துரோகங்களை செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல அங்கே அவர்கள் நல்லவர்கள் போல நடித்து கொண்டு மீண்டும் உன்மீதே எல்லா குற்றங்களையும் சுமத்தி தவறான எண்ணங்களை உன் மீது பரப்புகிறார்கள் அல்லவா? அவர்களை எல்லாம் பார்த்து கொண்டு இந்த அப்பன் சும்மா இருந்து விடுவேனா என்ன? அதற்கு முன்பாக உன் மீது என்னை விட அதிக அக்கறை கொண்ட உன்னுடைய குலதெய்வமானது இதையெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே இருந்து விடுவார்களா என்ன? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமானது எனக்கு முன்பாகவே சென்று அவர்களுக்கான தண்டனையை வழங்கி இருக்கிறார்கள். என் செல்லமே, அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று கேட்டால் நிச்சயமாக நீ மகிழவும் செய்வாய். அதே நேரத்தில் உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ வருத்தப்படவும் செய்வாய். ஏனென்றால் என் செல்லமே, தனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு கூட நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் கொண்ட குழந்தை அல்லவா நீ? என் செல்லமே, உன்னுடைய எண்ணங்களில்தான் நீ இன்னமும் இந்த கருப்பனின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். அதனால் உன்னுடைய இந்த நல்ல குணத்தில் இருந்து நீ எப்பொழுதுமே மாறிவிடாதே. உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அத்தனை அவமானங்களையும் உனக்கு தேடி கொடுத்தவர்களையும் இந்த கருப்பன் ஒரு கை பார்த்து விடலாம் என்று புறப்பட்ட பொழுதுதான் நான் அந்த உண்மையை தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வம் அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார்கள் என்பதுதான். அவர்களுடைய குடும்பத்தின் நிலையையும் நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். எல்லோரும் ஏதோ ஒரு வாழ்க்கையை அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர யாருக்குமே மனதில் நிம்மதி என்று ஒன்றும் இல்லை. அதற்கு காரணம் என்னவென்று நானும் ஆராய்ந்து பார்த்தேன். நாம் அல்லவா அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே அந்த தண்டனையை பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலையில் இல்லாமல் நாள்தோறும்
வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று எனக்கு தோன்றியது. உடனே இது யாரால் கொடுக்கப்பட்டது, எதனால் நடந்தது என்று நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்து உன்னுடைய குலதெய்வத்தினை நான் எதிரில் கண்டேன். அப்பொழுது உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் சொன்னதை நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன். கவனமாக நீ கேட்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, அவர்களுடைய செயல்களினால் உன்னுடைய குலதெய்வமானது மனவேதனை அடைந்து இதனை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். என்னிடத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகளினுடைய அர்த்தங்களும் உணர்வுகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதையெல்லாம் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் குலதெய்வம் என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அவர்கள் உனக்கு ஏற்பட்ட துரோகங்களை கண்டுகொண்டுதான் இருந்தார்களாம். எந்த எல்லை வரைக்கும் தான் இவர்கள் செல்வார்கள் என்று அவர்கள் பார்த்து நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில்தான் இவர்களினுடைய ஆட்டமானது ஒரு எல்லையை மீறி சென்று கொண்டிருந்தது. அதனால் அவர்கள் மனவேதனை அடைந்து விட்டார்கள். வேதனையின் உச்சமானது அவர்களை தண்டித்து விட வேண்டும் என்கின்ற அளவிற்கு அதிகமான கோபத்தை உண்டாக்கிவிட்டது. ஒருவராக இருந்து இந்த துரோகத்தை செய்துவிட்டால் பரவாயில்லை, ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு சேர்ந்து ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது எத்தனை பெரிய தவறு! அது நல்ல விஷயம் இல்லை இல்லையா? மட்டுமல்ல, அது என்னுடைய பிள்ளை அல்லவா? வாழ்க்கையில் ஒரு நாளும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய நினைக்காத நல்ல குணங்களையுடைய என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள். என்னுடைய பிள்ளையின் குணங்கள் என்னவென்று தெரிந்தும் இவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளையானவள் தன்னிடத்தில் யாரேனும் வேண்டும் என்று கையேந்தி வந்துவிட்டால் தனக்கு இல்லை என்றாலும் கூட எடுத்து கொடுத்து விட்டு மற்றவர்களிடத்தில் மகிழ்ச்சியை காணக்கூடிய குழந்தை. அது மட்டுமல்ல, உதவி என்று வருவோருக்கு தன்னால் இயன்ற உதவிகளை எல்லாம் செய்யக்கூடிய நல்ல குழந்தை. அப்பேற்பட்ட ஒரு குழந்தைக்கு இவர்கள் காலம் காலமாக ஒன்றும் தெரியாதது போல் இருந்து கொண்டு தொடர்ந்து துரோகங்களை செய்து கொண்டே இருந்தால் இந்த அப்பனின் மனம் எப்படி சும்மா இருந்து விடும்? என்னுடைய மனம் வேதனை அடைந்துதான் அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்து விட்டேன் என்று உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்திலே சொன்னார்கள். உன்னுடைய துரோகிகளினுடைய மனதில் அந்த கெட்ட எண்ணங்கள் இன்னமும் அடங்குவதாக தெரியவில்லை. அதனால் உடனடியாக இவர்களுக்கு தண்டனை கொடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்துதான் உன்னுடைய குலதெய்வமானது அந்த தண்டனையை கொடுத்து விட்டது. அவர்கள் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? என் செல்லமே, அவர்களின் மீது இருந்த குலதெய்வத்தினுடைய பார்வை திரும்பிவிட்டது. இனிமேல் அவர்களின் மீது உன்னுடைய குலதெய்வத்தின் பார்வையானது ஒருபோதும் சென்று விடாது. அவர்கள் எப்பொழுதும் குலதெய்வத்தின் அன்பினையோ ஆசிகளையோ பெற்றுவிட மாட்டார்கள். குலதெய்வமானது இவர்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல்களையும் நிறைவேற்றியும் தர மாட்டார்கள். இந்த கருப்பண்ணசாமி என்றும் உனக்கு காவல் தெய்வமாக உன்னுடைய வீட்டிலே நான் காத்து கொண்டுதான் இருப்பேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.